நான் போன ஜிம்ல எல்லாருமே கிளைண்ட் உள்ள வருவாங்க, அவங்களா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவாங்க. இதுவே நம்ம இன்ஸ்கம் ஜிம்ல என்ன பண்றோம்னா, ஒரு கிளைண்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு கைட் பண்றோம். இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா சித்தப்பா? நீங்க ஆங்கிலம் படிக்க போறீங்க, இல்ல கணக்கு படிக்க போறீங்க. இது படிக்கிறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். அது ஒரு டீச்சர், ப்ரொஃபஸர், இல்ல ஒரு மென்டார், இந்த மாதிரி பல பேரையும் சொல்லுவாங்க. அவங்க இருக்கணும் அவங்க சொல்லி தரதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க ரிசர்ச் பண்ணணும். நீங்க ஆங்கிலத்தை பத்தி நீங்க யூடியூப்லயோ கூகுள்லயோ இல்ல அப்ளிகேஷனை போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ ஃபுல்லா பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆகலாம். இந்த ரெண்டு விதமாவும் ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். இது ரெண்டும் பண்ணாம நீங்க ஒரு மென்டாரை வச்சு பண்ணாம நீங்களா ரிசர்ச் பண்ணியும் பண்ணாம நீங்க டேரக்டா போய் ஆங்கிலம் பேசுறீங்களோ இல்ல கணக்கு போடுறீங்களோ என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க, என்ன ஆகும்? தப்பு தப்பாதான் சித்தப்பா கணக்கு. அதேதான். இப்போ ஆங்கிலம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பெரிய இலக்கணத்துல வரும். அதே மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து தப்பா வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் இங்க ஃபிட்னஸ் லீவும். ஆனா அங்க கூட தப்பு வந்தா மாதிரி சரி பண்ணலாம், சொல்லி ஆள் இருக்கும். ஆனா இங்க தப்பு பண்ணமாக்கும் உங்க உடம்பு, உங்க உடம்புல இன்ஜுரி வந்தா அடுத்த மறுபடியும் நீங்க ரிப்பேர் பண்ணி வரதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடலாம். சரிங்களா? சாதாரண சொல்றேன், நீங்களா போய் ஒரு ஜிம்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஒண்ணு ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணணும், இல்ல நீங்க அதுல கத்துக்கிட்டு போய் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி இது ரெண்டு வந்து தேவையில்லையோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி போயிடலாம். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அது இல்லாட்டி என்ன ஆகும்னா ஃபைனலா வந்து இன்ஜுரி வந்து நிற்கும். ஏன்னா எல்லாருக்குமே பயோமெக்கானிக்ஸ் என்ன தெரியாது, எல்லாருமே இன்ஜினியர் கிடையாது, எல்லாருக்குமே இந்த மிஷின்ஸ் என்ன தெரியாது. இது விஷயம் இருக்கும்போது இருந்தாலும் எல்லாரும் கண்ணோடி போயிட்டு ஒரு ஜிம்ல உட்காந்து அவங்களாம் கொண்டு வராங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 2 வீடியோ பார்க்கறதுனால நீங்க எல்லாம் தெரியும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கு, பைசலுக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கு, ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கு, மிஷின்ல ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கு. இவ்வளவு மூவ்மெண்ட்லாம் கத்துக்கிறது போய் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. எதுவுமே தெரியாம நீங்க ஒரு ஜாப்ல இருப்பீங்க, அந்த ஜாப்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க. நீங்க உள்ள போயிட்டு இருப்பது ஐடியா கிடையாது, நீங்க ரிசர்ச் பண்ணாம வரீங்க, உங்களுக்கு ஒரு டீச்சிங் ஆள் கிடையாது. அப்படின்னு பார்த்தா நீங்களா போய் கத்துக்கிடுவீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அப்படி பண்றது நல்லது இல்ல, சேஃப்டி இல்ல. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் அந்த இன்ஜுரி பேச 2 கம்மி பண்ணும்.